சால்ட்டே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு சாலட். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குவிக்கான ஒரு சாலட் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த கிழங்கு வச்சு ஸ்வீட் பொட்டேட்டோ இதை வச்சு ஒரு சாலட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சில்லி ஃப்ளேக்ஸ் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், மிளகுத்தூள், சாட் மசாலா, லெமன் ஜூஸ், கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்குனது, தேன். இந்த சக்கரவள்ளி கிழங்க நம்ம வேக வச்சு பொடியாக நறுக்கி தான் இந்த சாலடில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தேன் ஊற்றிக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூனு தேன். இது கூட லெமன் ஜூஸ், அரை மூடி லெமன் எடுத்திருக்கேன். இது நல்லா தேனோடு கலந்து ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாலடில் நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த லெமன் ஜூஸ் தான் புளிப்பு உப்பு எல்லாத்துக்குமே இதுதான் டேஸ்ட் கொடுக்க போகுது. நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சு. சில்லி ஃப்ளேக்ஸு, மிளகுத்தூள், சாட் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சாலடுக்கு சாஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப குழஞ்சி போகிற மாதிரி வேக வைக்காதீங்க. இந்த பதத்துக்கு அமுக்குனா கொஞ்சம் அழுந்துற மாதிரி இருக்கணும். அந்த பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போது இந்த சாஸோட இந்த சக்கரவள்ளி கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஹெல்தியான ஸ்வீட் பொட்டேட்டோ சாலட் ரெடி ஆகிடுச்சுங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வேணால் அந்த சில்லி ஃப்ளேக்ஸை ஆட் பண்ண வேண்டாம். வெறும் கொஞ்சமாக பெப்பர் தூள் மட்டும் போட்டுக்கோங்க. சால்ட் இல்லாமல் ஒரு நல்ல ஹெல்தி சாலட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.